ஹலோ. இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் ஒரு நாள் கழுதைக்கும் புலிக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டாம். என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்க புல்லோட கலர் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கழுதை கேட்டிருக்கு. பச்சை கலர் அப்படின்னு புலி சொல்லியிருக்கு. அப்போ கழுதை என்ன நீ தப்பாக சொல்கிற, இது ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிச்சான். புலிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. என்னது இது, பச்சை கலர் இருக்கிறது போய் ப்ளூன்னு சொல்கிற, இது க்ரீன் தான் அப்படின்னு பயங்கர ஆர்கியூமெண்ட்டு. கழுதை ப்ளூன்னு சொல்லுது, புலி க்ரீனுன்னு சொல்லுது. ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப ஆர்குமெண்ட் அப்படியே ரொம்ப அதிகமாகி ரொம்ப சண்டை அளவுக்கு போயிடுச்சு. அப்போ கழுதை சொல்லிச்சான், நம்ம ராஜா கிட்ட போய் கேட்கலாம். ராஜா யார்? சிங்கம். ஸோ சிங்கத்துக்கிட்ட போய் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. நின்றுட்டு சொல்கிறாங்க. அப்போ கழுதை பயங்கரமாக கத்துது. நான் எனக்கும் இந்த புலிக்கும் பயங்கர ஆர்குமெண்ட்டு. இந்த காட்டில் இருக்க புல்லெல்லாம் பச்சை கலர் அப்படின்னு சொல்லி இந்த புலி சொல்லுது, அது எல்லாமே ப்ளூ தானே ராஜா அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட கேட்ட உடனே சிங்கம் ஆமாம் ப்ளூ தான் அப்படின்னு சொன்ன உடனே புலிக்கு ஷாக்கு, கழுதைக்கு பயங்கர சந்தோஷம். ஓகே, நீங்கள் அப்போ அந்த புலிக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக ஜம்ப் பண்ணிவிட்டு ஓடி போயிடுச்சான். அப்போது சிங்கம் புலிக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னா 5 years ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்போ புலி சொல்லிச்சான், நான் நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட்டை கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த காட்டில் இருக்க புல்லெல்லாம் பச்சையாக தானே இருக்குது, அது ப்ளூன்னு சொன்னால் நீங்களும் ப்ளூன்னு சொல்லிட்டீங்களே, அதுதான் எனக்கு புரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சான், அந்த கழுதை ஒரு முட்டாள். அதுக்கிட்ட போய் இது ப்ளூவா பச்சையா அப்படின்னு ஆர்கியூ பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணி அந்த விஷயத்தை என்கிட்ட எடுத்துகிட்டு என் டைமையும் வேஸ்ட் பண்ண பார்த்தல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்டே தவிர இந்த காட்டில் இருக்க புல்லோட கலர் பச்சையா ப்ளூவா அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அது பச்சைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது முட்டாள்தனமாக வாதாடுதில்ல. அப்போது ஒரு முட்டாள்கிட்ட நீ ஏன் ஆர்கியூ பண்ணுற? நீ புலி, எவ்வளோ பெரிய ஒரு ஆள், நீ போய் ஆஃப்டர் ஆல் ஒரு கழுதைக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிவிட்டு உன் பவர் என்னன்னே உனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லிச்சான். இந்த மாதிரி தான் நம்மளையும் நிறைய பேர் நம்மளோட நம்மளுடைய பவர் என்ன, பவர் இன் த சென்ஸ் நம்மளோட குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு சில பேர் வாண்டடாக ஒன்று நம்மளை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவோ இல்லை முட்டாள்தனமாகவோ ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இது இப்படி இல்லை, இது இப்படி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடலாம். பாய்.